களுக்கேத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் கண்ணம்மா சின்ன கண்ணே. சும்மா எக்ஸாம்பிள் நாங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஷாட் தான், வேற சரி. ஒண்ணு. பட் அது எடுத்து முடிச்சிட்டு வரும்போது சிரிப்பா ஆகி போச்சு. அதெல்லாம் இப்ப எடிட்டிங்ல வந்து அடிக்குது சார். ஷார்ப்பா கட் பண்ணிருக்கேன். இப்ப சாரே சொன்னாரு, டேய் என்னடா டப்பு டப்புன்னு. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சார் சிரிச்சிடுறாரு. சார் சார் எனக்கு நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல சார், அதனாலதான் அந்த கண்ணாடி இல்லையா? ஆமா, அதுதான் நீங்க இது. கேள்வியை முடிச்சுட்டு பதில் சொல்லும் போது தெரியும் நான் உங்களை தான் பாக்குறேன்னு. இங்க வேணா பாட்டு போறேன். ராஜா சார் சொல்லுவாரு, அவர் இதை சொல்லும் போது நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அது சொல்லுவார், நீ வந்து எஸ்ன்றியா நோன்றியா அப்படிம்பாரு. அதுக்கும் கம்முனே இருப்பேன். அது மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க நிறைய ரிஜெக்ட் பண்ணது அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. சோ அப்படி இருக்கும்போது வந்து இதுக்கு எஸ் அப்படின்னு சொன்னதுக்கான காரணங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இதையும் ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்கலாமே, எதனால அது வந்து யூ வாண்டட் டு டு ரெண்டு திஸ்? காரணம் வந்து நான் வந்து பாண்டி வந்து ஒரு 10 வருஷமா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டான ஒரு நண்பன். எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி தான் மீட் பண்ணுவோம். ம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் தான் மீட் பண்ணுவோம். ஆனால் அந்த 1 ஹவருக்குள்ள இருக்க பாந்தம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான பாந்தம். சினிமாவில் வந்து ரொம்ப ரேர். இப்போ சினிமாவில் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அடிக்கடி வர ஆள் வந்து ராம். இப்போ கூட ராம் பேசிட்டு வரேன். இப்போ சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்கு நான் போகிறேன். நானும் ராம் போகிறோம். 24/7 ராம் என் கணக்கில் இருப்பான், வெற்றிமாறன் என் கணக்கில். ஏன்னா அவங்க 2 பேரும் நாங்கள் ஒன்றா, நானும் வெற்றிமாறன் ஒரே டேரக்டரை ஒர்க் பண்ணோம் கரெக்டாக. ஆமா. ராம் வந்து ஃபர்ஸ்ட் படம்லேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலி. அப்போ தியாகராஜன் குமார் ராஜா, ம். இப்போ வந்து வினோத். ஸோ இதுதான் 4 பேர் தான் என்னுடைய பஞ்ச் ஆக்சுவலி. மணி சார் அவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி மீட் பண்ணுவோம். அது எங்காவது கொடைக்கானல் அவங்க வீட்டில் போய் எங்காவது மீட் பண்ணுவோம். இவன் வந்து நடுநடுல வருவான் எனக்கு வந்து. ஏன்னா நான் வந்து டச்சில் இருப்பேன். என்ன பண்ணுற பாண்டி, என்ன பண்ணுற பாண்டி வந்து நிறைய ஐடியாஸ் த்ரோ பண்ணுவான். சார் என்ன சார் பண்ணலாம், இல்லை இது பண்ணுறா. ஆக்சுவலாக 2 படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இது பாண்டி இந்த பண்ணு, இது ரொம்ப கமர்ஷியலாக இருக்கு. ஏன்னா போன படம் வின் பண்ணிட்டேன், இந்த படமும் அதே மாதிரி ஒரு கமர்ஷியலாக இருந்தால் நல்லா So, அந்த இருக்கும். டிஸ்கஷன் என்னைக்குமே வந்து ஏன்னா இருக்கும். போன படத்துல வந்து ஒரு நல்ல ஹீரோ நல்ல ஹீரோயின் ஒரு பெரிய கம்பெனி. இப்போ இந்த படத்துல இவனே சொந்த கிட்டத்தட்ட ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ டூயிங்ல. அப்போ நீங்க நான் ஒரு நண்பனா என்ன சொல்ல 2 ப்ராஜெக்ட் சொல்லும்போது நான் வந்து வயபிலிட்டி பார்ப்பேன். ம், ம். அது பேசுறதே காரணம் என்னன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டிவிட்டிக்காக தான். அண்ணாட்ட போனா அவர் ஒரு ஐடியா சொல்லுவார்ல அப்படிங்கிறது தான். அப்போ நான் சொன்னேன், இது பண்ணு பாண்டி ஃபர்ஸ்ட். ஏன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு படம் இருக்கும் எப்பயுமே, அந்த மாதிரி படம் இன்னொரு படம். நான் சொன்னேன், அதுவும் சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நான் நடிக்க போறேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. நான் கேட்ட சம்பளம் கொடுத்தா ஆக்சுவலா. ஸோ இது பண்ணு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது இவங்கெல்லாம் கேஸ்டிங் இருப்பாங்களா, எனக்கு தெரியாது. நான் யாரோ இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இவங்க ஒரு மேமத் ஆஃப் காஸ்டிங். For the cast. அப்போ இந்த படம் வந்து ஒரு பாண்டியராஜன் படம் சொல்லணும்னா வந்து ஒரு எப்படி சொல்றது, அது அந்த தப்பான வார்த்தை மினிமம் கேரண்டின்றது. ஆனால் ஹி ஒர்க்ஸ் ஃபார் தட், சின்சியர்லி ஒர்க்ஸ் ஃபார் தட். ஹி வில் நாட். நான் பாண்டி எப்படி பார்க்குறேன்னா ஒரு வேட்டைக்கார மாதிரி பார்க்குறேன். ஒரு 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 எப்படி சொல்றது, இப்போ நீங்கள் வார்த்தை பூனை மாதிரி சொன்னீங்களே, முயல். இப்போ ஒரு முயல் வேட்டைக்கு போகிறான்னு வச்சுங்களேன். அந்த முயல் வேட்டைக்கு போறான்னு முயலுக்கு ஒரு வலை கட்டிட்டான்னா அதுல புலி வந்தாலும் யானை வந்தாலும் பிடிக்க மாட்டான். எப்பா கிடைச்சிச்சுப்பானு. ஹி வாண்டட் ஒன்லி முயல். யானை வந்து பண்ணலாம் கண்டுக்க மாட்டான். முயல் வந்து விழுந்தா மட்டும் தான் பிடிப்பான். அதுக்கு முன்னால ஒரு சின்ன எலி வந்தாலும் பிடிக்க மாட்டான். ஸோ ஹி இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் வாட் ஹி வாண்ட்ஸ் ஆக்சுவலி. அதனால தான் அவனுடைய சக்ஸஸ், அவனுடைய ஃபார்முலா. இது வந்து நான் வந்து இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி நிறைய படிக்கும்போது ஒரு 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 ஸ்டார்ட் அப் யாரோ ஆரம்பிக்கும் போது என்ன டீப்பா ஒரு ப்ராடக்டை அதை முழுக்க தெரிஞ்சுட்டு அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 20 இயர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றவங்க மட்டும் தான் வின் பண்ண ஒரு பெரிய ஆண்டர்பிரினர்ஸா வருவாங்க. அதுதான் அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. எனக்கெல்லாம் இந்த மாதிரி சென்சிபிலிட்டி இல்லை. நடுவில் வரும்போது இந்த பக்கம் திரும்பினா ஒன்று போயிடுவேன், அப்படியே வந்துட்டு இருப்பேன், அப்படியே போயிடுவேன் ஆக்சுவலா. மை கைண்ட் ஆஃப் லைஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு கான்சென்ட்ரேட் மை லைஃப். ஐம் ஆல்வேஸ் அ வே. ஐம் நோமேட் ஆக்சுவலி. அப்படி கிடையாது. ஸோ அதனால எனக்கு பாண்டி பிடிக்கும். ஸோ இந்த படத்துல வந்து கேட்ட உடனே நான் இது பண்ணிட்டேன்.